கடவுள் தான் பணக்காரராச்சு, அவருக்கு எதற்கு காணிக்கை கொடுக்க வேண்டும் என்று ஒருவர் கேட்டார். முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும், காணிக்கை மனுஷிடத்தில் ஆண்டவர் கேட்கல. காயினும் ஆபேலும் தான் வாலண்டரி ஆண்டவருக்கு தராங்க. அடுத்தது ஆபிரகாம் தசம பாகங்களை அவரே விரும்பி கர்த்தர் கொடுக்கிறார் தேவ ஊழியர்கள். பிறகு தசம பாகங்கள் காணிக்கையில் கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்கிறார், மனுஷர் தேவனுக்கும் உலகத்திற்கும் வேலை செய்யக்கூடாது. மேமனோஸ் என்று பயன்படுத்தப்பட்டிருக்கும். அப்படி என்றால் பணம், பொருள், அந்த பொருளாசை. ஏன் ஜீசஸ் அதை சொன்னார் என்றால், தேவனுக்கு எதிர் ஆப்போசிட்டானது தான் பண ஆசை. அதனால தான் பைபிள் சொல்லுது, பணம் தவறு என்று சொல்லவில்லை, பண ஆசை தவறு. கொலைகள் ஏன் நடக்கிறது? பண ஆசையினாலே. அபகரிப்பு ஏன் நடக்கிறது? பண ஆசையினாலே. சில திருமணங்கள் உடைந்து போகிறது டவுரி என்ற பெயரால, பண ஆசையினாலே. கூட பிறந்த அண்ணன் தம்பி கூட ரத்தம் சம்பந்தப்பட்டவர்களுக்கு பிரிவினை எதனால் வருகிறது? பணத்தினாலே. அடுத்தது ஒரு சகோதரி, அவங்க மாமியார் ஹாஸ்பிட்டலில் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கணவன், அதாவது அந்த தாயினுடைய மகன், அம்மாவுக்கு வைத்தியம் பார்த்துட்டு இருக்காரு. அப்போ போய் சண்டை போடுறாங்க, என் மகனுக்கு ஃபீஸ் காசு கட்டணும், நீ உங்கள் அம்மா இடத்துல என்ன உட்காந்துட்டு இருக்க? தாய் உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது அந்த பண ஆசை பாருங்கள். என் புருஷனுடைய பணம் அவங்க அம்மாவுக்கு செலவு செய்யக்கூடாது. அந்த ஒரு மனநிலையில் அந்த சகோதரி சண்டை போடுறாங்க. எதனால் மனிதர்கள் கூட இப்படி மிருகமாக மாறுகிறாங்க? பண ஆசை. அதனால தான் தேவனையும் பணத்தையும் நேசிக்க முடியாது. ஒன்றை நேசித்து ஒன்றை வெறுப்பார்கள். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, என்னை நேசிக்கிறீர்கள் என்றால் நான் தான் எல்லாத்தையும் கொடுத்தேன், அதிலிருந்து எனக்கு ஒரு பங்கை தர வேண்டும். அப்படி கொடுக்கும்போது என்ன நடக்கிறது? என்னுடைய ஆசை இந்த பணத்தின் மேலே இல்லை ஆண்டவரே, உங்கள் மேலே என்று ஆண்டவருக்கு காணிக்கை தருகிறோம். இதுதான் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் இருக்குது. அதனால தான் பவுல் சொல்கிறார், உற்சாகமாக கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாக இருக்கிறார். மே காட் பிளஸ் யூ.